நிசப்தமாக காட்சியளிக்கிறது. அமைதியாக இருக்கிறது. நண்பா துரியோதனா,
அந்தளந்த தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானது இப்படி மாறலாமா? உன்னுடைய வீரம் தாழலாமா? வீரம் குன்றலாமா? உன்னுடைய சிரம் தாழலாமா? நான் இருக்க நீ பயம் என்ன செய்தோட்டே உலகத்திலே நான் இதுவரை யாரையாவது வணங்கி பழக்கம் உண்டா? கிடையாது தம்பி, கிடையாது. என்ன உண்மை வணங்க போறேன்? உயிரோடு இணைக்கும் வரை நீ எவர் பாலத்தில் வரக்கூடாது. ஆமா, என்ன செய்வோமே அண்ணா? யுத்தம் வேண்டாமடா என்று சொல்லி வாதம் கேட்கவில்லையே. தாத்தாதிக்குள் உரைத்தார், திருவர் உரைத்தார், தோழர் உரைத்தார். இவரெல்லாம் கேட்க கேளாமல் அந்த முன்னே பெரிய எப்படி அழுது கொண்டிருக்கின்றாய்? இந்த நிலைக்கு யாரா காரணம்? அந்த பாண்டவர்களே காரணமாயிற்று அண்ணா. பாண்டவர்களை அழைத்து சூதுவாடை ஆடினாயே. எத்தனை ஆட்கள் ஓட்டினாய்? 13 ஆண்டுகள் ஓட்டினேன். 13 ஆண்டுகள்
அந்த போன்றவர்கள் 13 ஆண்டுகளாக காட்டிலே கந்த மூலங்களையும் சுனை நீரையும் காய் கனிகளையும் அருந்திய பாண்டவர்களுக்கு ஏகடா பலம் எங்கிருந்து வந்தது பலம் 13 ஆண்டுகளாக தாமகத்திலே திரிந்து கந்த மூலங்களுக்கு என்று சுனை நீரை அறிந்திய பாண்டவருக்கு பலம் எங்கிருந்து வருகிறது? எங்கே இருந்து வந்தது? அந்த வஞ்சகனான பாண்டவரை காக்கவும் பாண்டவ யாதவ குலத்திலே பிறந்து பூமி பாரத்தை பிரிக்க வேண்டும் என்று மரியக்காட்சி சரி அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றானே யாதவ குலத்திலே பிறந்து வந்திருக்கின்றான் அந்த கிருஷ்ணன். அதனால்தான் நமக்கு படுகொலை. அந்த இடையனால்தான் பாண்டவர்களுக்கு பலம். தோல்வி இது கிடையாது முறையாதா? நான் இருக்கிறேனே, கவலைப்படாதே. எப்படி தோல்வி என்பதே உனக்கு இனிமேல் கிடையாது. எப்படி அண்ணா? புரியாதா? அந்த வந்தவனே வடிவமாக வந்திருக்கின்றானே, என்ன செய்ய தெரியுமா? எப்படி அழிப்பீர்? நான் சதி செய்ய வேண்டும் என்று பஞ்சகமே வடிவமாக வந்திருக்கின்றானே, அந்த இடையன் அவனுடைய சதிகள் அத்தனையும் முறியடிப்பேன். ஏன் தெரியுமா? அவனுடைய சதிகள் அத்தனையும் அறிந்தவன் துரியோதனா. சேனாதிபதி வட்டத்தை கொடு. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனையும் கொள்வேன், வருபவனையும் கொள்வேன். இரவில் தண்ணியாய் வந்தே ஓடி குடலை
இருக்கக்கூடிய நேரத்தில் சிறமீது கல்லை தூக்கி போடக்கூடாது ஆயிற்று அண்ணா அவனிடத்தில் எப்படி போர் புரிவேன்? அர்ஜுனனிடத்தில் எப்படி போர் புரிவேன்? பாண்டவரை எப்படி தோற்கடிப்பேன்? அவன் எத்தனை தந்திரங்கள் செய்தாலும் சரி சென்ற வீரன் 10 நாட்களாக சென்று யுத்தம் செய்கின்றாயே, இன்று மட்டும் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் என்று உரைக்கின்றாயே, எப்படி அண்ணா ஜெயிப்பேன்? வரையும் நான் செய்த யுத்தமானது சொந்த மனத்தினால் செய்யக்கூடிய யுத்தமா இதுவரையிலும் நான் செய்த யுத்தமானது சொந்த பலத்தினால் செய்த யுத்தம். சொந்த பலத்தினால் இனிமேல் நான் செய்யக்கூடிய யுத்தமோ எப்படிப்பட்டது? சொந்த ஆண்டவன் அனுகிரகத்தினால் செய்யக்கூடிய யுத்தம். எப்பேற்பட்ட யுத்தம்? ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால். ஆமா. ஏனென்றால் அதனால அந்த இதுவரையிலும் சென்ற வீரரெல்லாம் என் போன்ற அரவக்கடை கரத்தில் கிடையாது. வயதானவர்கள், வயதிலே முடிந்தவர்கள் அவர்கள் தோற்றுவிக்கலாம், தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் கரத்திலே அரவக்கடை இருக்கிறது. அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய கலையானது துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அரவக்கலையை கொண்டு அந்த அன்பு எப்படி வீரன்னு பேசலாம் பாரு. இதனால் வரை அந்த அரவக்கலையை பயன்படுத்தவில்லை. உனக்கு என்ன? என் மகன் இருக்கின்றான் அண்ணா. மகன் இலங்கணகுமாரன் மடியும் போது பயன்படுத்துவாய் என்று அக்னி அஸ்திரமானது வைத்திருந்தேன். அவன் வந்த கடியாரத்திலிருந்து ஏறிவிட்டேன். ஏறிவிட்டான்.
இருந்தால் என்ன, பீஷ்மர் இருந்தால் என்ன, நீங்கள் உயிருடன் இருந்தால் என்ன, 100 பேர்களுக்கும் எனக்கு மூத்தவனாக பிறந்த ஒரே ஒரு மைந்தன் இலக்கண குமாரன் உயிரை நீங்கள் காப்பாற்றவில்லையே அண்ணா. அண்ணா ஏற்பட்ட உள்ளம் படைத்தவன் உலகத்திலே வல்லன் என்று சொல்வார்களே, துரியோதனைக்குத்தான் வந்ததே தெரியுமா? அண்ணா யாரென்றே அறியாத என்னை அதே மாதிரி அண்ணா யாரென்றே தெரியாத என்னை அழைத்து உங்கள் குலத்தோரில் ஒருவனாக்கி அங்கு தேசத்திற்கு முடி சூட்டினேன் அரசனாக்கி செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக்கி உண்மைதான் வருகின்ற ஏழை எளியவருக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்க செய்து வள்ளல் என்ற பட்டத்தையும் கொடுத்தாயே நான் கொடுத்தேன் அண்ணா.
இந்த மனமானது வேறு எவருக்காவது வருமா? இந்த குணம் இந்த உலகத்தில் வேறு எவருக்காவது இருக்குமா? இருக்காது தெரியாதா? இருக்காது. ஆனால் இந்த போர் என்னுடைய போர் அல்ல, என்னுடைய போர், என்னுடைய யுத்தம். இப்பொழுது சொல், உனக்காக இந்த உயிரை உலகத்திலே நட்பக்கிழக்கணம் துரியோதனன் கண்ணன் என்பார்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து, பிறந்தது ஓரிடம், தவழ்ந்தது ஓரிடம், வளர்ந்தது எங்களிடம், முடி சூட்டியிடம் நாம், பட்டம் கொடுத்ததும் நாம், எனக்காக உயிரை விடுவேன் சொல்வேன் என்பான் நண்பன். இதுதான் கர்ணன். அண்ணா நல்ல போதும் சேனாதிபதி பட்டத்தை வாங்கிக் கொண்டு குருச்சத்திர பூமிக்கு சென்ற குலகுருவாகிய துரோணரை உன்னையே என் வலதுகரமாக ஆதாரமாக உயிரோடு இருக்கும் வரை பயப்பட வேண்டாம். என்னை தன்னம் தனியாக வெற்றி வெற்றி 17ஆம் யுத்தத்திற்கு ஏதேல் போகிறேன் துரியோதனா என்று உரைக்கின்றேன். என்னை
உன்னுடைய கலை தவறி அவரே காந்திவன் கலை உன் ஈடுபட்டு உன் சிரமறிந்து ஒரு வேலை வெற்றி பெற்று நீ கருங்கோல் செல்லூர் பழக்கக்கூடிய ரதம் போச்சு. குதிரைக்கு கொள்ளுக்கு குதிரை கட்டாது. ஓ, கொள்ளுக்கு குதிரை கட்டாது நிதானம் எல்லாம் கட்டதான் சொல்றான். பாரு எங்கதான் எல்லாம் கிடைக்குதோ தெரியல. ஓட்டு வந்து 7 ரூபா அவன் கட்டதான் சொல்றான். மாத்தி சொல்றான். குதிரையில கொள்ளு கட்டுவான். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டதா? எனக்கு தெரியும். மகாராஜா இல்லைன்னா கொலையாகிறது. கட்டி வச்சு இதை கூட யாரோ செட் பண்ணி பாத்துக்கிறேன். தெரியும். பாத்திரம் கேப்பே ஞாபகம் வந்துச்சு. நான் அதுதான் ரெடியா வாங்கிட்டோம். அவர் ஊர்ல இது எப்படி சாப்பிடறது? பாஸ்கர் சொல்லு. பாஸ்கர் சொல்லிட்டான். சாப்பிட்டு போனீங்கன்னா வைய போகக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடம். சண்டைக்கு போறீங்க. எப்படி சாப்பிட்டு சொல்ற மச்சான்? எப்படி சாப்பிடுறது? முதல்ல இந்த மொழியை கடிக்க பெரிய எடுத்து போய்க்கிறேன். அந்த மூளைடா மூளை நீ முதல் கட்சிக்கு அதுவும் வலி போடுறா.
அடாடா காட்டாக்குதுடா ரொம்ப காட்டாது. கலரே கலருமா. ஏய் காட்டா தத்து செல்லுங்க யார் எப்படி எடுக்கணும் முதல்ல? கட்டிட்டு கட்சி தண்ணி ஊத்திடுறா டேய் ஓ தண்ணிடா கபடி தாண்டா ஓரம் மூளையை கட்டிட்டு மூளைய கட்சிட்டு ஆ. வாயை வைக்கணும் எதுல? அதடா மூளையில வைக்கணும். வச்சுட்டு ஆ. என்னடா அம்மா காட்ட வருது ரெடி ஆத்ரா பாரு எல்லாரும் தோட்ட எப்படிடா டேய் தலை குத்துற உங்க மாறி போய் வெயில்ல போலாம். டேய் காட்டாக்குற தலை குத்து அப்படி சென்டா அதெல்லாம் அம்மா குட்டிட்டு வந்தியோ. ஓ சைடு திருநாள் படிவாங்க ராஜா அதனால 16 பழம் வந்து சாப்பிடலாம் சாப்பிட்டா சண்டைக்கு போறதுல ஒரு நாள் இங்க வந்து பட்டால அடிக்கலாம். கண்டு போய் சுத்துறாரு. நான் எவ்வளவு வேதனையாக செல்லக்கூடிய இடத்தை குறிச்சுக்கிறோம். இன்னைக்கு சுத்தமான மருந்தியா தான். அதை சாப்பிட்டு பாரு. ஊக்கம் ஊக்க மருந்து. அதை சாப்பிட்டா வேதனை இருக்காது, சோதனை இருக்காது. அப்பேற்பட்ட ராஜா கூட இங்க வந்தா பூஜை தான். எனக்கு ஒரு திருமணம் ஆகிவிட்டது. ஓஹோ கேட்டியா? இந்த கம்பெனி அவனுக்கு கொண்டு கொடுக்குறான் பாரு. நான் ஒரு விளையாட்டு கைதியை விடுங்க. இந்த கம்நாடு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு சொன்னான். எல்லாரும் மாசம் வச்சிருக்கான் அந்த பொண்ணை. டேய் நீலாம் அவுட்டோ ஒரே பொண்ணாடி வச்சிருக்கா 6 மாசம் பண்ணிட்டா இருக்கும் எல்லாத்துக்கும் போது என்ன? எதுவுமே திருமணம் மாட்டேன் எவனா வச்சிடறானா? அதுதான் இப்ப பாரு எனக்கோ திருமணமாகி விட்டது. ஒரு மனைவி ஒரு மகன் இருக்கிறார்கள். சொல்லக்கூடிய இடமோ குரு சத்திரம். ஆமாங்க இதுல சண்டை செய்தால் ஒருவருக்கு தான் வெற்றி. ஒருவேளை எனக்கு ஏதாகிலும் துரதிர்ஷ்டவசமாக வந்து விட்டால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன உரைப்பார்கள்? கண்ணன் தன்னுடைய மனைவிடத்திலே விடைபெற்று செல்லாத காரணத்தினாலே மரணமடைந்து விட்டார் என்று ஒரு நினைத்து சத்தத்திலே செத்துட்டாரு நீ இங்கிலீஷ்ல சொன்னா நான் தமிழ் சொர்க்கம் அடைவார் பொழுது விடிய அப்படின்னு சொல்லி வாஸ்தவமா இருக்கட்டும். ஒருவேளை மனைவிடத்தில் தாமதம் வாங்கியிருந்தா ஆமா கண்ணம் வெற்றி ஆமா அப்படி என்ற இழிச்சொல்லுக்கு ஆளாகிறோம். அதனால மனைவி இறைக்கும் கிரகத்தில் அறியாமல் செல்ல வேண்டும். ஆமா இடத்திலே சில வார்த்தைகள் ஆட வேண்டும். ஆறுதல் உரைக்க வேண்டும். ஆமா விடை பெற்று ரணகலம் செல்ல வேண்டும். ஆமாங்க புறப்பட போனா அழைக்க